Dear students, welcome to Maximum KMA channel. Example 7.16 10th standard max chapter 7 mensuration la solution என்னன்னு பார்க்கலாம். See questionல வந்து 1.078 into 10 power 6 liters இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா அதை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? வால்யூம் ஆஃப் ஏ சிலிண்டரிக்கல் வாட்டர் டேங்க், ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. இந்த டேங்க் எப்படி இருக்குன்னா சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் இருக்குது. இதில் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு வச்சுப்போம். இதோடைய வால்யூம்னா உள்ளே தண்ணி ஃபில் ஆகிருக்கா, அதுதான் வால்யூம். உள்ளே என்ன பொருள் வந்து போட்டு ஃபில் பண்ணியிருக்கோமோ அதை வந்து வால்யூம்னு சொல்லுவோம். எவ்வளோ பிடிச்சிருக்கோ இதுக்குள்ளே அது வந்து வால்யூம்ன்றாங்க. இப்போ உள்ளே வந்து எவ்வளோ தண்ணி இருக்குன்னா 1.078 into 10 power 6 லிட்டர்ஸ்ன்னு இருக்குன்றாங்க. இஃப் டயாமீட்டர், இதோடைய டயாமீட்டரை 7 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோடைய ஹைட்டு, இந்த ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாம். கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் வாட்டர் டேங்க். சரி, இப்போ இந்த வாட்டர் டேங்கோடைய வால்யூம் என்னன்னு கொடுத்துருக்காங்களோ அதை எழுதியாச்சு. 1.078 into 10 power 6 லிட்டர்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, நமக்கு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இதோடைய ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும். பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். எதில் இருக்கணும்? பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்ற இந்த வேல்யூ கியூபிக் யூனிட்ஸில் இருக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லிட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கியூபிக் யூனிட்ஸில் இருந்தால் தான் இதை வால்யூமான இந்த ஃபார்முலாவுக்கு கன்சிடர் பண்ணி நம்ம ஏதாவது சப்ஸ்டியூஷன் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய ஹைட்டை கண்டுபிடிக்கலாம். பைக்கு வேல்யூ நமக்கு தெரியும். இந்த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன? பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். பைக்கு வேல்யூ தெரியும். ரேடியஸ் வேணும். டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர் D is equal to 7 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ரேடியஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், டயாமீட்டர் 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 7/2. இது மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. 7 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 7/2 மீட்டர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொடுத்துருக்க யூனிட் வந்து மீட்டரில் இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, யூனிட்டு லிட்டர்ஸில் இருக்குது. அப்போ இந்த லிட்டர்ஸை நம்ம என்ன பண்ணணும், மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது டயாமீட்டர்லேருந்து ரேடியஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரேடியஸ் தெரியும், பைக்கு வேல்யூ தெரியும், ஹெச்சை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இந்த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இதோ கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம என்ன பண்ணணும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் மாற்றணும். அப்போ மீட்டரில் மாற்றணும்னு நம்ம என்ன பண்ணணும், இங்கே லிட்டர்ஸ் இருக்குது. லிட்டர்ஸ்க்கும் மீட்டருக்கும் யூனிட் கன்வர்ஷன் என்னன்னு பார்க்கணும். 1000 லிட்டர்ஸ் அப்படின்றத ஒரு கியூபிக் மீட்டர்னு சொல்லுவாங்க, இல்லை 1 மீட்டர் கியூப்னு சொல்லுவோம். இப்போ மீட்டர் கியூப்க்கும் லிட்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த கன்வர்ஷன் ஃபார்ம்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலாவை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. 1000 லிட்டர் அப்படின்றது ஒரு மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு என்ன வேணும்னா ஒரு லிட்டருக்கு எப்படி நம்ம இதை கன்சிடர் பண்ணலான்னு பார்க்குறோம். இப்போ ஒரு லிட்டர்னா என்ன, இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 மல்டிப்ளை பண்ணால் 1 டிவைடட் பைல இந்த டேர்ம். ஸோ இங்கே கொஷின் மார்க் வர மாதிரி செட் பண்ணுறோம். இதுக்கான ஆன்சரை ஃபஸ்ட் எழுதிட்டோம். இதுக்கான ஆன்சர் என்னன்ற கொஷின் மார்க் இங்கே இருக்குது. இதையும் மல்டிப்ளை பண்ணி இந்த 1000ஆல் டிவைட் பண்ணி இது மாதிரி தான் எடுக்கணும். இப்போ ஒரு லிட்டர் என்ன சொல்லலாம்னா 1 டிவைடட் பை 1000 மீட்டர் கியூப்ஸ்ன்னு நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஒரு லிட்டர் அப்படின்னா 1 டிவைடட் பை 1000 மீட்டர் கியூப்னு மாற்றுறோம். நவ் இப்போ இங்கே வரும், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1.078 into 10 பவரில் 6 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா 10 கியூப் into 10 கியூப்னு எடுத்துகிறேன். இப்போ என்ன ஆகும், 2 பேஸும் காமனாக இருக்குது, பவர் ஆட் ஆகும், 10 power 6 ஆகிடும். இது இப்போ லிட்டர்ஸ்லேயே தான் இருக்குது. நான் என்ன கன்வெர்ட் பண்ணோம், மீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இங்கே 10 கியூப்னா என்ன, 1000 அர்த்தம். சரிங்களா? 1000 லிட்டர். அதே மாதிரி இது ஒரு 1000 லிட்டர்ஸ். அப்படி வந்து இப்போ லிட்டர்ஸில் இருக்குது. இப்போ லிட்டரில் இருந்து நான் என்ன பண்ணணும்னா இதை மீட்டர் கியூபாக சேஞ்ச் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, 1 2 3 டிஜிட்ஸ் இருக்குது. இதை வந்து இந்த 10 கியூப் கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இது இந்த டெசிமல் வந்து 3 டிஜிட்ஸ் ரைட்டில் தள்ளி போயிட்டு இது 1078 ஆகிடும். இன்ட்டு ஒரு 10 கியூப் இருக்குது. இந்த 10 கியூப் லிட்டர்ஸில் இருக்குது. சரிங்களா? இப்போது 1000 லிட்டர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மீட்டர் கியூப்னு எழுதலாம். கரெக்டுங்களா? இந்த இடத்துல 10 கியூப்னா என்ன, 1000 லிட்டர்ஸ். எல் இருக்குங்களா? 1000 லிட்டர்னால் ஒரு மீட்டர் கியூப்ன்றது நமக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ 1000 லிட்டர்ஸை
ஒரு மீட்டர் க்யூப்னு எழுதுகிறோம். 1ஆல் அந்த மீட்டர் க்யூபை மல்டிப்ளை பண்ணால் மீட்டர் க்யூப் தான். இப்போ இந்த 10⁻³ லிட்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா 1000 அர்த்தம், 1000 லிட்டர்ஸ். அதனால் இது என்ன பண்ணுறோம், 1078 இந்த 10³ லிட்டர்ஸ்க்கு மீட்டர் க்யூப் கன்வர்ஷன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வால்யூம் தெரிஞ்சிடுச்சு. வால்யூமும் மீட்டர் க்யூப்பில் இருக்குது. எனக்கு இங்கே டயாமீட்டர் கொடுத்தாங்க, அந்த டயாமீட்டர் ரேடியஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல நான் ரேடியஸை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்களும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து சைடில் நான் எழுதியிருக்கேன், சரிங்களா? இப்போ ஆருக்கு வந்து நமக்கு 7/2 மீட்டர்ஸ் வந்துருச்சு. இதுவும் மீட்டர், இதுவும் மீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வால்யூம் ஆஃப் த சிலிண்டரிக்கல் வாட்டர் டேங்க், அப்போ இதுக்கு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் எடுக்கிறேன். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன ஃபார்முலா, நமக்கு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் πr²h. இந்த வால்யூமுக்கு பதிலாக πr²h ஈக்குவல் டு 1078 மீட்டர் க்யூப்னு எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு பை இருக்குது 22/7 இன்ட்டு r². ஆர்னா என்ன நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம், 7/2. அப்போ 2 தடவை 7/2, அதாவது 7/2 இன்ட்டு 7/2, அதுதான் 7²/2² மாறி இருக்குது. இன்ட்டு ஹெச்சை ஃபைன் பண்ணணும் தெரியாது, இஸ் ஈக்குவல் டு 1078. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஹெச்சை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடலாம். இப்போ ஹெச்சை தான் நம்ம ஃபைன் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி 1078 இருக்குது, இன்ட்டு போட்டுட்டோம். இந்த 7/2 அந்த சைடு போகும்போது 2 மேலேயும் 7 கீழே வந்துடும். அதே மாதிரி எல்லாமே ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இந்த சைடில் இருக்கக்கூடிய 7/2 2/7 ஆகிடுச்சு, இன்னொரு 7/2 2/7 ஆகிடுச்சு, இந்த 22/7 7/22 மாறிடுச்சு. இப்போ நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணாமல் நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும், சரிங்களா? நவ் 7 டேபிளில் கேன்சல் பண்ணிப்போம். 1 7s are 7, 7 1s are 7, remaining 3 37, 7 5s are 35, 2 7 4s are 28. Again 7 table 1 7s are 7, 2 7s are 14, 2 7s are 14. இந்த 22 கேன்சல் பண்ணிவிடுவோம். கேன்சல் பண்ணதுக்கப்புறமா ஹெச்சுக்கு 2 into 2 into 7, 2 into 2 into 7, 2 2s are 4, 4 7s are 28. இப்போ மீட்டர்ஸ். இந்த இடத்துல ஆறுன்றது என்ன, 7/2 மீட்டருங்களா, 7/2 மீட்டருங்களா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், இந்த சைடு கொண்டு போகணும். ஆல்ரெடி இங்கே ஒரு மீட்டர்² க்யூப் இருக்குது. இந்த மீட்டர்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா டிவைடில் போகும். அப்போ இந்த மீட்டர் க்யூப்பில் 2 மீட்டர்ஸ் வந்து கட் ஆகிடும், ஒரே ஒரு மீட்டர் இருக்கும். அப்போ மீட்டர்ஸில் கரெக்டாக வந்திருக்கு, பார்த்தீங்களா? ஸோ நவ் இப்போ அவங்க நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, ஹைட்டுன்னு கேட்டாங்க. ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும், ஹைட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் வாட்டர் டேங்க், நான் வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், ஈக்குவல் டு 28 மீட்டர்ஸ் அப்படின்னு மீட்டருடைய சேர்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.